நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. வாரம் ஒரு குறிஞ்சிய தலைப்பிலே மீண்டுமாக இந்த வாரம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலுமாக ஒரு அதிகாரம் உள்ள ஒரு புத்தகத்தை பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதாகமத்திலே 5 புத்தகங்கள் ஒரு அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஓபதியா புத்தகம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே யூதா புத்தகம், 2 யோவான், 3 யோவான், மோனிக்கு எழுதிய புத்தகம், இவைகள் 4 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டில். மொத்தம் 5 புத்தகங்கள் இருக்கிறது. இன்றைக்குமாக 2 யோவானை பற்றி நாம் தியானிக்க இருக்கும். 2 யோவான் புத்தகம் எழுதும் பொழுது மூப்பனாகிய நான் என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டிக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுவது என்று சொல்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மூப்பன் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அவர் தன்னை ஒரு அப்போஸ்தலனாகிய யோவான் என்று எழுதவில்லை. செபதேவின் குமாரனாகிய யோவான் என்று எழுதவில்லை. அவர் சகோதரனாகிய யோவான் என்று அல்லது பெரிய அப்போஸ்தலன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. அன்பு சீடனாகிய யோவான் என்று சொல்லி மூப்பன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அந்த பெருமாட்டிக்கு எழுதுகிறார். ஒரு அம்மாவுக்கு எழுதுகிறார். ஒரு பெண்ணுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எழுதுகிறார். அந்த பெண்ணின் வீட்டிலே ஒரு ஜெப ஆராதனை கூட நடைபெறுகிறது. ஜெபம் நடைபெறுது. புதிய ஏற்பாட்டிலே பல பெண்கள் தங்கள் வீடுகளிலே ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். மார்க் என்ற சுவிசேஷருடைய தாயார் மரியாள் வீட்டில் ஜெபம் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். பேதுரு விடுதலையாகி வரும் பொழுது அந்த வீட்டிற்கு அவர் செல்வதை, இரவு ஜெபம் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி தொற்கால் வீட்டில் பிரேயர் நடந்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னுமாக லீதியால் வீட்டில் பிரேயர் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல பெண்கள் வீட்டில் ஜெபம் நடந்ததையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாகத்தான் இந்த பெருமாட்டி என்று அம்மாள் என்று குறிப்பிடுகிற இந்த பெண்மணியை நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் வீட்டில் ஜெபம் நடக்கிறது. இவர்களுக்கு இந்த சுவிசேஷம் முழுவதையும் ஒரே ஒரு கருத்தை 15 வசனங்கள் தான் இருக்குது. சின்ன அதிகாரங்கள், ஒரு 2 நிமிடத்தில் படித்து முடித்து விடலாம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்து ஒரே ஒரு கருத்து. அவர் எழுதியதிலே 7ஆம் வசனத்திலே, ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்ற உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களை ஏமாற்றுவோர் எதிர் கிறிஸ்துக்கள். கிறிஸ்துவின் போதனைகள் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனைகள் நிலைத்திருப்பவரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார் என்று இந்த கருத்தை அவரே சொல்லுகிறார். என்ன கருத்து என்றால், வீட்டில் ஜெபம் நடப்பதனாலே நிறைய ஊழியக்காரர்கள் வருகிறவர்கள் கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பது கிடையாது. மனிதர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர் பலர் இருக்கிறார். இந்த ஆபிரகாமின் வழி வந்தவர்களே இஸ்லாமியர்கள், யூதர்கள், இன்னும் யெகோவா விட்னஸ், இன்னும் பல சபைகள் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. யெகோவா தேவன் ஒருவரே தேவன் என்று ஏற்றுக்கொள்ளும் பலர் இருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை பற்றி நம்முடைய குருக்கள் கூட பல பிரசங்கங்களே குரானை எடுத்து படியுங்கள் என்று சொல்வார்கள். குரானை எடுத்து படித்து சொல்வதற்கு இவர்கள் ஏன் கத்தோலிக்க குருக்களாக பீடத்திலிருந்து நிற்கிறார்கள்? இவர்கள் இஸ்லாமிய மதத்துக்கு போய் சென்று தர்காக்களிலும் பள்ளிவாசலிலும் போதித்திருக்கலாமே. இதுதான் கள்ள போதனை என்பது. வேதத்தை படி, பைபிளை படி என்று சொல்லாமல் அந்நியர்கள் வழிபடுகிற கிறிஸ்து இயேசு மனிதர்கள் இருந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளாத வழிபாட்டு முறைகளை கொண்டு புகுத்துவதுதான் கள்ள போதம். இன்றைக்கு நீங்களும் நான் இதில் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பலர் அந்த அம்மாள் வீட்டில் பலர் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போதனைகளை கொடுத்தார்கள். அதைத்தான் அங்கே அவர் சுட்டி காட்டி அந்த சின்ன லெட்டரில், இதை பற்றி நீ ஏமாந்து போய்விடாத, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களும் இன்னும் கள்ள போதனைகளை பற்றி சொல்லுகிறார். என்ன வசனத்திலே, கிறிஸ்துவின் போதனைகள் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனைகள் நிலைத்திருப்போருமே தந்தையும் மகனுமா இருக்கிறார்கள். இயேசுவின் போதனை கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்கிறார். உன் தகப்பனும் சரி, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? அப்போ உங்கள் பரமதேவன் நீங்கள் கேட்டால் அதில் கொடுக்க மாட்டாரா என்று சொல்லுகிறார். விண்ணுலகை தந்தையே என்று ஆரம்பித்து எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லும்படி கேட்க செய்கிறார். இன்னைக்கு நாம் எப்படி நமக்கு போதனை கொடுக்கிறார்கள்? இயேசுவிடமோ பிதாவிடமோ கேட்டால் இது கிடைக்காது என்று அவிசுவாசத்தை நமக்குள் போதிக்கிற ஒரு கற்பனை இது. இன்னும் சற்று தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்குமாக குருவானவர் ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு கலெக்டர் அலுவலகத்தில் செல்கிறீர்கள், ஒரு தாசில்தார் அலுவலகத்தில் செல்கிறீர்கள். தாசில்தார் சென்றால் நேராக நடக்காது என்று நீங்கள் நம்பியதனாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த பியூனிடமோ உதவியாரிடமோ லஞ்சத்தை கொடுத்து அவர் மூலமாக இந்த காரியத்தை சாதித்துக் கொள்ளீர்கள். அதுபோல புனிதர்கள் வழியாகவும் அன்னை மரியாதையாகவும் இந்த காரியத்தை நாம் சாதித்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி ஒரு கதையை கட்டுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவும் கலெக்டரும் உண்டா? இயேசு கிறிஸ்துவும் தாசில்தாரும் உண்டா?
புனிதர்களும் அந்த உதவியால் லஞ்சம் வாங்கும் உதவியாளர்களும் ஒன்றா? அன்னை மரியாளும் அந்த பியூனும் ஒன்றா? என்ன போதிக்க விரும்புகிறார்கள் அவர்கள்? இயேசுவின் மாண்பையும் மகத்துவத்தையும், பிதாவின் மகத்துவத்தையும் மாண்பையும் மறந்து போய்விட்டு உலகத்தின் காரியங்களை சொல்லி மக்களை ஏமாற்றும் ஒரு காரியம் இது. தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் கள்ள போதனை என்பது. இந்த கள்ள போதனைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் தெளிவாக இந்த யோவான் வழியாக இந்த அம்மாளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெண்களை எளிதாக ஏமாற்றி விடுவார்கள் என்பதற்காக தெளிவாக ஏமாற்றுவோர், கள்ள உபதேசம் விடுவோர், கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டிராது. கேளுங்கள் கொடுக்கப்படும், நீங்க கேளுங்கன்னு சொல்லுங்க. ஒரு தாசில்தாரை கலெக்டரை அங்கே கொண்டு வந்து உள்ள நுழைக்கணும். கடவுள் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் கலெக்டருக்கு தாசில்தாருக்கு ஈக்குவலானவர்களா? கம்பேர் பண்ண உடையவர்களா? உலகத்தில் வாழும் அவர்களுக்கும் ஊழலில் திரைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதுதான் கள்ள போதனை என்பது, கள்ள தீர்க்க தரிசிகள் என்பது. எனவே இவர்களை விட்டு அகன்று இந்த நாளுமாக அந்த அம்மாட்டிக்கு, இந்த பெருமாட்டிக்கு சொன்ன இந்த சத்தியத்தை உணர்ந்து நாம் ஏமாந்து போயிடாது ஆண்டவரை கேட்போம். பழைய பாடலை கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று பழைய ஒரு சினிமா பாடல் கூட பாடியிருக்காள். உலகத்தானே இப்படி பாடியிருக்கும் பொழுது பீடத்திலிருந்து பிரசங்கிக்கிறவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார் என்று தெரியவில்லை. எனினும் வேதத்தில் வார்த்தை சொல்லபடி கள்ள தீர்க்கத்தில் இருப்பார். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்ட ஓனாய், இதைத்தான் அறிந்து கொள்வது. ஓனாய் என்று தெரிந்தால் விலகி ஓடிவிடும். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருப்பதனாலே அது ஆடு நிறுத்த பக்கத்தில் செல்லும்போதுதான் அதை கடித்து கொதறித்து நம்முடைய பரலோக வாழ்வையே சிதறித்து விடும் என்பது தெரிகிறது. எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த ஒரே ஒரு அதிகாரம்குள்ள ஒரே ஒரு 15 வசனங்களை கொண்டுள்ள இந்த சும்மா சின்ன நற்செய்தி நூலிலே, இந்த சிறிய திருமுகத்திலே யோவான் குறிப்பிடும் இந்த காரியத்தை உணர்ந்தவர்களாக, அறிந்தவர்களாக, தெரிந்தவர்களாக நாம் இயேசுவின் போதனையும் அவர் கற்றுக் கொடுத்த பாடங்களையும் கற்றுக்கொண்டு கேளுங்கள் கொடுக்கப்படும், பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் சொன்ன வார்த்தைகளை மனதில் வைத்து அவரை நோக்கி ஜெபிப்பவர்களாக தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு குறுஞ்செய்தியிலே உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.